1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கும், அதே போல அழிந்து போகிற பொன் வெள்ளி இந்த ஐஸ்வர்யத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது, மறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது அதை வைத்து கொண்டு அனுபவித்தாலும், நம்மோடு கூட அது இருந்தாலும், அது ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கடந்து போகிறதாயும் அது மாறி போகக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனுடைய தன்மை மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் இவையெல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அது தேவனால் வந்த ஈவாய் இருக்கிறது, பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் உலகத்திலே அனுபவிப்பதற்காக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வசதிக்காக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எதின் மேல் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்பீர்களாகில், நாம் ஒவ்வொருவரும் எதையெல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாக கொடுத்திருக்கிற தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே நாம் ஒவ்வொருவரும் பற்றுதலாக இருக்க வேண்டும். அவரையே நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்றென்றும் நம்மோடு கூட நாம் நம்முடைய முடிவு பரியந்தம், அதுக்கப்புறம் கூட ஆண்டவர் நம்மோடு கூட நித்திய காலம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட நிலைத்திருக்கிறவராய், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், காணப்படுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். ஆமென். நல்ல காலம்.